சீக்கிரம் எடுத்து வை. பொண்ணோட நாத்தனார் இருக்கீங்களா? இருக்கேங்க. வாங்கம்மா. இந்த பூவையும் இந்த குங்குமத்தையும் பொண்ணுக்கு வச்சு விடுங்க. சரிங்க. எங்க தர்மலிங்க மகா ஆண்டாளு இந்த நிமிஷத்துல இருந்து புதுப்பட்டி தங்கராசு மக பார்த்திபனுக்கு பொண்டாட்டியா முடிவு பண்றோம்பா. எங்க அக்கா இவ்ளோ அமைதியா இருந்து நான் இப்பதான் பாக்குறேன். ஆமா, ஏற்கனவே 2 வீட்லயும் பேசி வச்ச மாதிரி நாளைக்கு காலையில நல்ல நேரம் 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள தர்மலிங்க மக ஆண்டாளுக்கும் தங்கராசு மகன் பார்த்திபனுக்கும் அந்த சீலக்காரி சாட்சியா 18ஆம் படி கருப்பன் சாட்சியா 2 ஊருக்கும் முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னு பேசி பரிசம் போட்டுரும் போய். சரிங்க. போட்டுலாம். இருங்க, பாத்து. இத உங்க குலசாமி கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு உங்க மருமகளுக்கு பரிசம் போடுறதுக்கு இந்த புடவையை கொண்டு போய் கொடுங்க. அப்படியே பண்ணிடுறோம். பாரதி, மாப்பிள்ள நல்லா இருக்காரா? மாப்பிள்ள நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல ஆண்டாளு, நல்லவனா இருக்கணும். சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இத்தனை வருஷமா நீ ஒருத்தரை கூட லவ் பண்ணலையா? அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்? எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே செட் ஆகல. ஏண்டா பகல்ல வந்தா பொண்ணை தூக்குறது? எனக்கு என்னமோ நைட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்குள்ளே என் தம்பியை சுடுகாடுக்கு தாண்டா கூட்டிட்டு போனோம். பாத்தல காலையில என்ன பண்ணி வச்சிருந்தானே. கரெக்டு தான்டா, ஆனா வீடு முழுக்க ஆளா இருக்காங்களே. அதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு தாண்டா வந்திருக்கேன். இந்த மாட்டு தமிழ கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வரேன். ஏய் பவி, கிச்சன்ல அம்மா டீ போட்டு வச்சிருக்காங்க. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போறியா? இல்ல, நீ போ, கூட்டிட்டு போ, நான் போய் எடுத்துட்டு வரேன். வா, நம்ம போலாம். மாப்பிள்ள என்னாச்சு? என்னன்னு தெரியலடா, இதே ஒரு மாதிரி துடிக்குது. இதயம் தேடுதே கடல் சேரத்தானே நதிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். அது உனக்கு டிராவல் பண்ணிட்டு வந்த டயர்னஸ் ஏதா இருக்கும்டா. நீ வா போலவா. அது இல்லடா, எனக்கு இந்த மாதிரி தோணும் போதெல்லாம் பாரதியோ தமிழோ என் பக்கத்துல இருப்பாங்கடா. ஒருவேளை
பாரதியும் இந்த ஊர்ல தான் இருப்பாங்களோ? டிமாப்ல சீரியஸா சொல்றேன் சரியா, இது என் தம்பி வாழ்க்கை. தயவு செஞ்சு ஒரு சினிமா கதையில சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காதடா. வா ஏன்டா கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் பிரச்சனை என்னன்றது பார்ப்போம். நீ வா. கல்யாண பொண்ணு வழி அந்த பக்கம் தான் இருக்கு. சுத்தி போகலாமா? அம்மா நில்லுமா. நான் இந்த ஊர்ல உன்னை பார்த்ததே இல்லையே. நீ என்ன ஆண்டாளுக்கு சொந்தமா? ஆமாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம். ஓ, ஒன்னா படிச்சவங்களா? சரி பரவாயில்ல போமா. ஏப்பா கணபதி, ஒன்னா படிச்சவங்களாம்ப்பா. ஏய் அதுக்குள்ள கை கட்டுறா. என்ன டீ கொண்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டா இவ? அமைதியாவா? உன்னை ஒன்றும் கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கலாம் போதும். நீ லவ் பண்ணுறவங்க கூட உன்னை சேர்த்து வைக்க தான் போகிறோம். அமைதியாவா? அது எப்படி லவ் பண்ணும்போது மட்டும் நீ தான் வேணும், கூட 100 வருஷம் வாழணும், உருட்டுன்னு நல்லா உருட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டாக்டர் மாப்பிள்ள கிடச்சா, கவர்மெண்ட் மாப்பிள்ள கிடச்சா, நடிகன் கிடச்சா, நீங்கள் பாட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு ஆப்பு வச்சுட்டு ஓடிடுறீங்க. எப்படி முடியுது உங்களால்? டேய் என்னடா? நல்லா எங்கள் அப்பா அம்மா அடிச்சு கூட அழுதுதில்லை. காதல் படத்தில் பரத்து சந்தியாவும் பிரிவாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்து 1 மாதம் தேம்பி அழுதுருக்கிறேன். என்னால என் தம்பியை பைத்திய மாதிரி ரோட்டில் இடத்துல பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா என் தம்பியை கல்யாணம் பண்ணுறேன், சந்தோஷமா இருக்கிற வழியை பார்க்குறேன். புரியுதா? ராங்கியா இருப்பா போல. எதுக்கடி இவ்வளோ தேம்புற? அமைதியா உட்காரு. உனக்கு என்ன மதுரை ஜல்லிக்கட்டு காலன்னு நினைப்பாடி? இந்த அழகர்கிட்டலாம் பாச்சா பாலிக்காது. அமைதியா உட்காரு. புரியுதா? அண்ணே சீக்கிரம் ஓடுங்கண்ணே. ரைட்டு திரும்பங்க. எங்க இருந்து நான் தேவையில்லாம என் ஃப்ரெண்டை டே சாரிடா உன்னை வேற இழுத்து விட்டது இல்லை. நான் சும்மா அதையே சொல்லாதடா. என் காதல் தான் எப்படி இருக்கு, அட்லீஸ்ட் பாண்டி காதலையாவது சேர்த்து வைப்போம். அவனா சந்தோஷமா இருக்கட்டும். அடி பாத்தி அடி. இதான் பசங்களோட புத்தி. எங்க லவ் ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்தவன் லவ் சக்சஸ் ஆனதுன்னு தான் எங்களுக்கு தோணும். சரி 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 சரி. டேய் இந்த ஜன்மத்தில் எங்க வீட்டு மருமக நீதான். அது எவனாலையும் மாற்ற முடியும். புரியுதா? இங்க பாருங்க, உங்களை நாங்கள் தூக்கிட்டு வந்தது வேணா தப்பா இருக்கலாம். ஆனால் அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாழும்போது தான் வாழ்க்கையே தப்பா இருக்கும். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழணும். அதுதாங்க வாழ்க்கை. அப்படி இல்லாததெல்லாம் வாழ்க்கையே இல்லை. பாயிண்ட் மாப்பிள்ள எப்படி சொன்னா மாத்தியா? கேட்டு தெரிஞ்சுக்க. மற்றவனுக்காக வாழ்றதுல வாழ்க்கையே கிடையாது. நம்மளுக்காக வாழணும். நல்லதோ கெட்டதோ அது நம்மளுக்குள்ளேயே இருக்கும். என்ன எங்க வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறியா? அதெல்லாம் பயப்படாத. எங்க அம்மா நெஞ்சில் அடிச்சுக்கோ கொஞ்ச நாள். எங்க அப்பா கத்துவாரு. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் பாரு, உன்னை மருமகன் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ராணி மாதிரி இருக்க போக. அதனால தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாவா. இன்னொரு விஷயம் சொல்ற தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உனக்கு எங்க 2 பேர் மேல வெறுப்பா இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருப்ப தெரியுமா? அன்னைக்கு உனக்கு எங்க அருமை தெரியும்.
டே மாப்பிள்ள டே, அந்த முன்னாடி ஒரு கவர் இருக்கு பாரு, எது டேஷ்போர்டுக்குள்ள. எடு அது. எதுக்குடா? எடுறா. என் தம்பியை கொஞ்ச நேரம் ஓட்டுவோம். அவன் தாலி கட்டும் போது இவன் மூஞ்சியை பார்த்த போதும். எடு. இதோடா அதான் கொடு. அமைதியாவா? அண்ணா, எதுக்கு நான் மூஞ்ச மூடி வச்சிருக்க? தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து தூக்கிட்டு வந்திருக்கோம். இல்லடா அவ்வளோ ஈஸியாக கண்ணில் காட்டிடுவோம். வேணா டேய், டைம் ஆயிட்டு இருக்குடா. சீக்கிரமா நடக்க வேண்டியதெல்லாம் பாரு. சாமி ஆரம்பிங்க. 2 பேரும் மாலையை பாத்திக்குங்க. இல்ல அமைதியா இல்லை. மாலை மாட்டா மாத்திங்கடா. அண்ணா, டேய் சொல்ற சைடா. இல்ல செம்ம டான்ஸ் ஆடிட்டு. ஆத்தா மகமாயி, உன் பிள்ளைங்க உன்னை நம்பி அதுங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. அதுங்களுக்கு துணைக்கு துணையா நீ தான் இருந்து அதுங்களை காப்பாத்து. சதமானம் பவதி சதா சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே. வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. ஓடுன கைய கால உடைச்சு எடுத்துக்கோ. சதமானம் பவதி சதா சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே. அண்ணா, இப்போ வச்சா அந்த பொண்ணு மூஞ்சில இருந்து துணி எடுங்கண்ணா. மூஞ்சி பார்க்காமலே தாலி கட்ட சொல்லுவீங்களா? ஏத்தம் பத்தியா அவனுக்கு? காலையில கிணத்துக்குள்ள விழுந்து தவளை மாதிரி கத்திட்டு கிடந்துட்டு இப்ப சவுண்ட் விடுறான் பாத்தியா? எர்ரா, கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. டேய் எடுறா. ஏய், தாலியை கட்டுற எதுக்கடா நிக்கிற? அண்ணா, என்னென்ன பண்ணி வச்சிருக்க? யாருன்னு இந்த பொண்ணு? யாரா? டேய், நீ லவ் பண்ண பொண்ணு தான்டா. அண்ணா, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுண்ணா. அண்ணா, நான் லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணே இல்லைண்ணா, வேற பொண்ணுண்ணா. என்னடா சொல்ற? உன் ஃப்ரெண்டு தானே சொன்னான். அவ பேரு ஆண்டாளு, ஊரு கோட்டம்பட்டி. காலையில கல்யாணம். நீ டேய், நீ தான்டா சொன்ன. நான் பேரு ஆண்டாளு, ஊரு கரிசல்பட்டி தானே சொன்னேன். கரிசல்பட்டியா? கரிசல்பட்டி ஆண்டாளுக்கு பதிலாக கோட்டம்பட்டி ஆண்டாள் தூக்கிட்டு வந்துட்டுமா?
ஏமா அந்த குமரசன் வீட்டில் பாத்தியா? போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. என்னாச்சு? ஊர் ஃபுல்லா தேடிட்டோமா, எங்கேயுமே இல்ல. ஐயோ கடவுளே, என் நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்குதே. ஏமா பாரதி, ஆண்டாளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எதுவும் சொன்னாலா? இல்லாட்டி வேற ஏதாச்சும் பையனை பிடிச்சி போய்? ஐயோ அப்பா, ஆண்டாள் அப்படிலாம் இல்ல. நான் இங்க வந்ததுல இருந்தே இந்த மாப்பிள்ள தான் என் புருஷன் சொல்லிட்டு இருந்தா. அப்ப வேற எங்கிட்டு தான் போய் தொலைஞ்சது? காட்டு பக்கம் போனப்ப பூச்சிக்கிச்சு ஏதாவது கடிச்சிருக்குமோ? அம்மா வாயை வச்சுட்டு சும்மா இருமா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பரிசு பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுல கேட்ட இப்ப என்னங்க சொல்றது? பதட்டப்படாத, இரு சமாளிப்போம். வாங்க வாங்க வாங்க. போப்பா. போ. வாங்க 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 சம்பந்தி வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. என் மருமகளை கூப்பிடுங்க. பரிசு புடவையை கொடுத்துட்டு கிளம்புறோம். கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் சம்பந்தி, முதல்ல வந்து சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் போய் பாத்துக்கலாம். என்ன தர்மலிங்கம் விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்க? பரிசு புடவை கொடுக்காம எப்படி பந்தியில போய் உட்கார முடியும்? ஆமா சம்பந்தி, அதான முறை. சீக்கிரம் ஆண்டாளை கூப்பிடுங்க. என்னங்க மருகி நிக்கிறீங்க? ஆண்டாளை கூப்பிடுங்க. அது ஒண்ணு இல்ல, பக்கத்துல தான் போயிருக்கா, இன்னும் வரல. ஆள் அனுப்பிச்சிருக்க, எப்போ வந்துருவா? ஒரு பொண்ணு பூ வச்சதுக்கு அப்புறம் எப்படிப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க? இல்ல அவளை கூட்டிட்டு வரதான் போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. ரொம்ப சமாளிக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு பர்சம் போட்டதுல இருந்து வீட்டுல இல்லைன்னு தெரியும். நான் இன்னைக்கு பூரா இங்க தானே இருந்தேன். எதா இருந்தாலும் உடச்சு பேசுங்க மாமா. யாருங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இங்கதான் எங்கேயாவது போயிருக்கோம், இப்போ வந்துரும். சித்தப்பா, நம்ம ஆண்டாலும் 4-5 பசங்களும் ஊர் கோயில்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அங்க போய் என்னன்னு விசாரிச்சா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாங்க. இப்போதைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? காலையில என் மகனோட கல்யாண பரிசத்தை போட்டுட்டு இப்ப எவன் கூடயே கல்யாணம் பண்ண போயிருக்காளா? அவ நலுங்கு வைக்கும் போது பாதியிலே எந்திரிச்சு ஓடும் போதே நினைச்சேன், சரியான ஓடுகாலியா தான் இருப்பான்னு. ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. ஆண்டாள் அப்படி பண்ற ஆளே இல்ல. இதுல வேற என்னமோ நடந்திருக்கு. அதான் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல. இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும்? யோ தாரியா, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா? அதான் கண்ணால பார்த்தவனே சொல்றானே, இதுக்கு மேல என்ன வேணும் ஆதாரம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல மேலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வரும். உங்க பொண்ணு ஒருத்தன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா, வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு போலீஸ்காரன் சொல்லுவான். நீங்களும் போய் வாழ்த்திட்டு வாங்க. நடந்தது என்னன்னு முழுசா தெரியாம ஏன் இப்படி எல்லாரும் வார்த்தையை கொட்டுறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டாள் அப்படிப்பட்டவ இல்ல. ஏமா பொண்ணே, எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க வீட்டு விஷயத்துல தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்க கூடாது, புரியுதா? எனக்கு என்னமோ இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. 2 பேரும் ரொம்ப நேரமா குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இவதான் அவளை அனுப்பி வச்சிருப்பான்னு தோணுது. இவகிட்ட நம்ம பேச்சு வேண்டி கிடக்கு. இந்த மாதிரி ஓடுகாலி பெத்தவ வீட்டுல நமக்கு என்ன வேலை வேண்டி இருக்கு? சம்பந்தி அவசரப்படாதீங்க. யாரியா உனக்கு சம்பந்தி? உன் மக இன்னைக்கு யாருக்கிட்டே தாலி வாங்கியிருக்கால, அவன் அப்பனை போய் சம்பந்தின்னு கூப்பிடு. நம்ம ஆளுங்க எல்லாருமே கிளம்புங்கயா. என்ன குடும்பம்? இப்படி பண்ணிட்டு